இன்னும் நாம் ஒரு இலக்கம் ஒன்றை 11ஆல் பெருக்கின்ற போது அவனுடைய விடைகளை எவ்வாறு மிக 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 வேகமாக அறிந்து கொள்ளலாம் என்கின்ற விடயத்தை பற்றி அறிந்து கொள்வோம். ஏற்கனவே 2 எண்களை கொண்ட ஒரு இலக்கத்தை இன்னொரு 2 எண்களை கொண்ட இலக்கத்தால் பெருக்கின்ற போது அதனுடைய விடையை எவ்வாறு மிக வேகமாக அறிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்பதை பற்றி ஒரு காணொளியில் கண்டிருந்தோம். அந்த காணொளியை நீங்கள் கண்டிராவிட்டால் அதற்கான இணைப்பை கீழே டிஸ்கிரிப்ஷனில் வழங்கி இருக்கிறேன். அதனை கிளிக் செய்வதன் மூலம் கண்டுகொள்ள முடியும். 24 தர 11. இதனுடைய விடையை அறிந்து கொள்வதற்காக நாங்கள் இயல்பாக அறிந்த முறைப்படி செய்வோமானால் முதல் இலக்கத்தை முதல் இலக்கத்தால் பெருக்கினால் 2 ஸ்பைஸ், கடைசி இலக்கத்தை கடைசி இலக்கத்தால் பெருக்கினால் 4. அதே போல வானவில் பெருக்கல் என்று அறிந்து கொண்டோம். அதன்படி 2 தர 1, 4 தர 1, 2 சக 4, 6 இவ்வாறு அறிந்து கொண்டோம். ரைட். ஆனால் இன்னும் பலர் இவ்வாறு செய்வதும் உண்டு. 24 தர 10, 240. அதே போல 24 தர 1, 24. ஆகவே 264 இவ்வாறும் விடை காண்பது. இன்னும் சிலரோ இவ்வாறும் விடைகளை அறிந்து கொள்ளவதுண்டு. 24 தர 11, 1 4 4, 1 2 2, 1 4 4, 1 2 2, 4 6 2. ரைட். இவ்வாறு விடை வந்து இங்கு எல்லா சந்தர்ப்பங்களிலும் விடை ஒன்றாகத்தான் வருகிறது. ஆனால் இந்த படிமுறைகளையும் தாண்டி இந்த பிரச்சனத்தை மிகவும் இலகுவாகவும் மிக வேகமாகவும் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்பதை பற்றித்தான் நாங்கள் இப்போது காணப்போகிறோம். 24 தர 11. இதனை அறிந்து கொள்வதற்காக முதல் இலக்கத்தை முதல் இலக்கமாகவும் கடைசி இலக்கத்தை நான் கடைசி இலக்கமாகவும் போட்டு நடுவில் உள்ள இலக்கம் அதுக்காக 2ஐயும் 4ஐயும் கூட்டினால் 6 விடை தன் விடை. அதே போல 26 என்று வைத்துக் கொண்டால் தர 11 என்னவாக இருக்கலாம்? முதல் இலக்கம் முதல் இலக்கம் கடைசி இலக்கம் கடைசி இலக்கம் 2ஐயும் கூட்டினால் 8 டேங். அதே போல 32 தர 11 என்று சொன்னால் விடை என்ன? 3 2 3 2 5 டேங். ஆக 38 தர 11 என்றால் 3 8 8 3 11 11 ஒன்றை போட்டால் இங்க ஒன்று மிச்சம் என்ன? சோ மிச்சத்தை கூட்டினோம்டா 418 விடை. 44 தர 11 விடை என்ன? நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். 4 4 4 4 8. pretty cool, இன்னொரு புதிய வரைக்கலாம். 62 தர 11. நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். 6 2 6 2 8. ஆக கணிதம் என்பது ஒரு பேட்டர்னை அடிப்படையாக கொண்டுதான் காணப்படும். கணிதம் என்பது ஒரு தொடர் ஒழுங்கிலே அமைந்து காணப்படும். கணிதத்தை இந்த தொடர் ஒழுங்கினை பற்றி நாங்கள் அறிந்துகின்ற பொழுது கணிதம் என்பது மிகவும் இலகுவாகவே எம்மை வந்து நாடிக்கொள்ளும். நிறைய பேர் கணிதம் வராது கணிதம் ஓடாது என்றெல்லாம் கணிதத்துக்கு கால் வைத்து கதைப்பதுண்டு. இவ்வாறு கதைப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை என்று கூட சொல்லிவிட வேண்டும். ஏனென்றால் கணிதம் என்பது ராக்கெட் சயின்ஸே அல்ல. இந்த கணிதத்தினுடைய தொடர் ஒழுங்குகளை பற்றி நாங்கள் அறிகின்ற பொழுது அதன் பாலான எமக்கான ஆர்வம் என்பது எமக்கு இயல்பாகவே வந்துவிடும். அதே போலும் அது மட்டுமல்லாது கணிதத்தை கற்கின்ற பொழுது நமக்கு ஒரு குதூகலம் வருகின்றது. குதூகலம் என்பது ஒரு கற்கை முறையில் குதூகலம் என்பது ஒரு முக்கியமான ஒரு விடயம். எனவே இவ்வாறான தொடர் ஒழுங்குகளை பற்றிய எமக்கான அறிவை நாங்கள் பெற்றுக்கொள்கின்ற பொழுது எமக்கு குதூகலம் என்பது இயல்பாகவே வந்துவிடும். எனவே கணிதம் தொடர்பான இவ்வாறாக குதூகலம் தரக்கூடிய கணித இயல்புகளை பற்றி நாங்கள் அறிகின்ற பொழுது கணிதத்தினுடைய அழகியலையும் அந்த கணிதம் தொடர்பான விடயங்களை எவ்வாறு நாங்கள் புரிந்து கொண்டு அந்த விடயங்களை பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக நாங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்ற விடயங்களை எல்லாம் நாங்கள் இலகுவாக பெற்றுக்கொள்ளலாம். எனவே அவ்வாறான விடயங்கள் பற்றியெல்லாம் நாங்கள் புதுமை பற்றி சொல்ல இருக்கிறோம். எனவே இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யலாம், உங்கள் நண்பர்கள் எல்லோருக்கும் சொல்லி அனுப்பலாம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதன் மூலமாக அடுத்து வரக்கூடிய புதிய காணொளிகள் பற்றிய விடயங்கள் உங்களுக்கு சொல்லி அனுப்பப்படும். அடுத்த காணொளியில் காணும் வரை நன்றி, வணக்கம்.